இந்த நாள்ல கூட கர்த்தர் தாமே இந்த அதிகாலை 5 மணி ஜெபத்துல நம்மளோட இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய நாமத்தினால யூடியூப் சேனல் மூலியமா கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலியமா ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு 77வது நாள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி 77வது நாள் அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க வந்து காட்டு பகுதி, இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்கு, பயங்கரமான காடு, ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த இடத்துல தெங்கனி கோட்டை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம கடந்து வந்து ஒரு ஊழியத்தை செய்யும்படியாகவும் ஒரு நல்ல ஒரு தேவ செய்தியை கொடுக்கும்படியா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இது கர்த்தரால் உண்டு பண்ண நாள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. ஹல்லேலூயா. தெங்கனி கோட்டையில வந்து தேவன் நம்ம ஒரு ஊழியம் செய்யும்படி இந்த கிராமத்துல கடந்து வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுல ஒரு வீடியோ போடும்படி கர்த்தர் நமக்கு கிருபையா கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. அவர் நாம ஒன்றை மகிமைப்படட்டும். நம்ம மத்தியில அருமையா சகோதரி 133 1ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஹல்லேலூயா. சகோதர சகோதரிகள் ஒருமிச்சு வாசம் செய்வது எவ்வளவு இன்பமானது. இன்றைக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தானே நம்ம எல்லாம். இன்னைக்கு இந்த தெங்கனி கோட்டைக்கு கடந்து வந்து ஒரு சகோதரி மூலியமா நம்ம கடந்து வந்தோம். இந்த இடத்துல ஒரு சின்ன வீடியோ போடும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதான் சகோதர சகோதரிகள் ஒருமிச்சு வாசம் செய்வது எவ்வளவு இன்பமானது. 134ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். 3ஆம் வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல கூட தேவன் ஒரு பெரிய மிராக்கிளை செய்வார், ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார். இன்றைக்கு நம்ம எல்லாம் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். God bless you. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.